அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உன்னுடைய சகோதரன் அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையிலும் அக்கிரமத்திற்கு உள்ளாக்கப்படுபவனாக இருக்கும் நிலையிலும் நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலல்லாஹ், அக்கிரமத்திற்கு உள்ளாக்கப்படுபவனுக்கு நாங்கள் உதவி செய்வோம், ஆனால் அக்கிரமக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது என்று மக்கள் கேட்டனர். அவனுடைய கைகளை பிடித்து அவன் அக்கிரமம் செய்யாமல் அவனை தடுப்பதே அவனுக்கு நீங்கள் செய்யும் உதவியாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2444. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவன் அக்கிரமத்திற்கு ஆளாகும் பொழுது அந்த அக்கிரமத்திலிருந்து அவனை பாதுகாப்பது எந்த அளவிற்கு நன்மையான செயலோ, அதே போன்று அக்கிரமம் செய்பவனையும் அந்த செயலை செய்யாமல் தடுப்பதும் நன்மைக்குரிய செயல் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. எனவே எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நன்மையை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தி நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.